இந்த மகிழ்வான தருணத்தை மேலே இருந்து பார்த்து கொண்டிருக்கும் என் அம்மாவின் ஆத்மாவுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன். ஒரு குக்கிராமத்திலிருந்து சினிமா மேலே ஆசைப்பட்டு சென்னைக்கு ஓடி வந்து சினிமா ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு தெரியாது, சினிமாக்கார்ட்ட எப்படி பேசணும், எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரியாது, ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பரை வந்து எப்படி மடிக்கணும், டிஸ்கிரிப்ஷன் எங்கே எழுதணும், டைலாக் எங்கே எழுதணுன்றது கூட எனக்கு தெரியாது. இது எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்த என்னுடைய குருநாதர் KV நந்து அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு சினிமா கற்றுக் கொடுத்தது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து சாப்பிட்றதுக்கான சாப்பாடு, உடை, தங்கிறதுக்கான இடம். நான் டிஸ்கஷன் போகும்போது சும்மாச்சும் ஒரு தொடர்ந்து ஒரு மாதம் போகிறோம்னா எனக்கு வந்து ஒரு நாளைக்கு லீவு தேவைப்படும். லீவு கேட்கறது பயந்துட்டு, சார் எனக்கு உடம்பு சரியில்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் சொல்லிவிடுவேன். உடனே இன்னொரு சுரேஷ்னு ஒரு நண்பன் இருப்பான், அவன்கிட்ட அப்போவே கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி 500 ரூபாய் காசு கொடுத்து அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போன்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு குரு. நான் வந்து உடம்பு சரின்னு போய் சொன்னா கூட ஒருவேளை அவனுக்கு உடம்பு சரியில்லை போல இருக்கு, அவனை உடனடி ஹாஸ்பிட்டல் கூட்டு போன்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு தந்தையாக இருந்தார். அதுதான் என்னுடைய வளர்ச்சிக்கான ஒரு காரணம். அதற்கு பிறகு காடுவெட்டி அப்படிங்கிற ஒரு படத்தை என்னால் ஒரு படத்தை உருவாக்க முடிஞ்சது, இயக்க முடிஞ்சதுன்னா அதுக்கு முதலிலிருந்து இறுதி காரணம் வந்து சுபாஷ் சந்திர போஸ் அவர் தான். எனக்கு எல்லாமே அவர் தான். ஒரு மனிதனுடைய உறவுகள் என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே சுபாஷ் அண்ணன் தான். அவர் இல்லைன்னா இப்படி ஒரு படத்தை உருவாக்க முடியாது ஒன்று. அதற்கு பிறகு ஒரு படத்தை ஆரம்பிச்சிட்டோம், பாதி படத்தை முடிச்சிட்டோம், அதுக்கு அடுத்து தொடர முடியல. பொருளாதார சூழல், போராட்டம், மன உளைச்சலாம் இருக்கும்போது நம்ம மகேந்திர அண்ணன் சொன்ன மாதிரி முருகண்ணன் மூலமா வந்து நாங்கள் ஒசூர் போய் சந்தித்தோம். அப்போ அங்கே ஒரு அண்ணன்கள், எல்லாமே அண்ணன்கள் தான், சொந்தக்காரங்க தான், அவங்க வந்து நம்ம படத்தோடைய சேர்ந்தாங்க, குழுவாக சேர்ந்து படத்தை முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறம் சொல்கிற மாதிரி சென்சாரில் பிரச்சனை, கோர்ட்டு பிரச்சனை. இப்போ வரைக்குமே அண்ணன் மகேந்திரன் அண்ணன் இருக்காரு, இவர் தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு 100 யானைகளோட பலம் மாதிரி என் கூட இருந்து இன்னை வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துட்டு இருக்காரு. ஆனால் சென்சாரில் அந்த மாதிரி 31 கட்டு கொடுத்துட்டாங்கண்ணா அப்படின்னா, சரிப்பா பேசுவோம்ப்பா, பேசி ஏதாவது சரி பண்ணுவோம்ப்பா அப்படின்னு. ஆனால் கேஸ் போட்டாங்கண்ணா அப்படின்னா, உடுப்பா பார்த்திலாம்ப்பா உடுப்பா அப்படின்னு. எதை சொன்னாலுமே எனக்கு நான் எந்த அதிர்ச்சியான செய்தி சொன்னாலும் அதை பார்த்திலாம் உடுப்பா அப்படின்னு சொல்லுவார். அந்த தன்னம்பிக்கை தான் என்னை வந்து ரொம்ப உற்சாகமாக பயணிக்க வச்சுது. இப்போ ஒரு படத்தை முடிச்சாச்சு. படத்தை முடிச்சுட்டு நாங்கள் சென்சாருக்கு போனோம். சென்சாருக்கு போனோடனே அவங்க படத்தை பார்த்தாங்க. படத்தை பார்த்துட்டு RC ஃபார்வர்ட் பண்ணுறோம் அப்படின்னாங்க. ஏன் சார்னா, இல்லை இந்த படத்தை பார்த்துட்டு எங்களால் முடிவு பண்ண முடியாது, அதனால நாங்கள் RCக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா. சரி RC அனுப்புனாங்க. அவங்களும் படம் பார்த்தாங்க. அவங்க படம் பார்த்துட்டு ஒரு 5-6 மணி நேரம் அவங்க மட்டும் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டாங்க, எப்படி நாங்கள் சொல்கிற கட்டை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லை கோர்ட்டுக்கு போகிறீங்களான்னு. கதையை பாதிக்காமல் இருந்ததுன்னா நான் ஏற்றுக்கிறேங்க அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு கட்டு கொடுத்தாங்க. 31 கட்டு. அந்த 31 கட்டுல அண்ணன் சொன்ன மாதிரி முதல் கட்டு காடு வெட்டி என்கிற ஒரு தலைப்பு நீங்க வைக்க கூடாது அப்படின்னு. ஏங்க அப்படின்னு. இல்லைங்க அது வந்து ஒரு மாதிரியான ஒரு குறியீடை சொல்ற படம். என்னங்க குறியீடை சொல்லுது? இல்லை சார் அது உங்களுக்கே தெரிஞ்சுதானே நீங்க வச்சிருங்க. நான் தெரிஞ்சு வச்சிருங்க, நீங்க சொல்லுங்க, காரணத்தை சொல்லுங்க அப்படின்னு. இல்லைங்க அது மாதிரி ஒரு சமூகத்தோடைய ஒரு பிரதிபலனா இருக்கு அப்படின்னு. சரி ஓகேங்க, உங்க காடு வெட்டிங்கிற ஒரு சொல்லு வந்து அது ஒரு வார்த்தை மட்டும் இல்லை, அது லட்சக்கணக்கான யானைகளுடைய பலம் அடங்கிய ஒரு ஆற்றல். அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. நீங்க அந்த டைட்டில் அனுமதிக்காம போங்க, அது அப்புறம் பார்த்துலாம். ஆனா அந்த டைட்டிலோட வரலாறை முதல்ல தெரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்தேன். என்னன்னா, மன்னர்கள் வாழ்ந்த காலத்துல போர் நடந்தது. அப்ப போர் வீரர்கள்லாம் வந்து அவங்க வந்து அடுத்தடுத்த போருக்காக பயிற்சி செய்யறதுக்கான இடங்களை தேடுவாங்க. அப்ப இடங்களை தேடும்போது காடுகள்ல போயிட்டு ஒரு நீர்வளம் இதெல்லாம் தேவையான ஒரு இடத்த பார்ப்பாங்க, அந்த சூழல் அமைகிற இடத்த பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஒரு இடத்த அவங்க தேர்ந்தெடுத்துட்டு அந்த காடுகளை வெட்டி அகற்றி விட்டு அந்த நிலங்களை போர் வீரர்களுக்கான பயிற்சி மைதானமா உருவாக்குனாங்க. பாதி நிலங்களை விவசாயத்துக்கு பயன்படுத்தினாங்க, பாதி நிலங்களை போர் பயிற்சிக்காக பயன்படுத்தி இப்ப போர்க்காலங்கள்லாம் முடிவடைந்த பிறகு அந்த போர்க்குடி மக்கள் எல்லாமே வந்து விவசாய குடிகளா மாறுறாங்க. விவசாய குடிகளா மாறும்போது அந்த நிலங்கள் வந்து ஊர்களாக மாறுகிறது. அந்த ஊருக்கு அவங்களாவே அந்த விவசாய குடிகள் ஒரு பேர் வைக்கிறாங்க. என்னன்னா, நாங்க இந்த வீடு கட்டி வாழ்றோம் இல்லையா, இந்த இடத்துக்கு காடு வெட்டி அப்படிங்கிற ஒரு பேர். இந்த பேர் தமிழ்நாட்டுல 11 இடத்துல இருக்கு. அதனால வந்து காடு வெட்டி என்பது வரலாற்றில் இருக்கிற மிக சரித்திரமான ஒரு சொல்லுங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கிறது. அனைத்து சமூக பெண்களுக்காக யாரை பத்தி கவலைப்படாம, அஞ்சாம, பின்வாங்காம குரல் காத்தவனுடைய ஒரு அடையாள குரல் இது. இதை அனுமதிக்கன்னு சொன்னோம்.
இல்லைங்க கீழே வந்து நீங்க நடுநாட்டு கதை போடுங்க, அது போடுங்க. சரி ஓகே. அதுக்கப்புறம் நம்ம படத்துல ஹீரோட ஜீப் புல்லட் யூஸ் பண்ணுவார், 2 வெஹிக்கிள் யூஸ் பண்ணுவாரு. அதுக்கு முன்னாடி வந்து சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரியான ஒரு ஒரு படம் இருக்கும். அந்த படத்தை நீங்க வைக்க கூடாது அப்படின்னாங்க. எங்களுக்கு ஒரு அதிர்ச்சி. சார் சிங்கத்தை ஏன் சார் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றீங்க? சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3 படம் வந்திருக்கு. எந்த ஹீரோயிசம் பாட்டு வந்தாலும் சிங்கம் சிங்கம் சிங்கம்னு வருது. ஆனா என்ன சார் எங்களுக்கு வந்து ஜீப்ல புல்லட்ல கார் இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க? இல்ல சார், இல்ல சார், அது ஒரு மாதிரியான நீங்க வெறி ஏத்துறீங்க சார். என்னங்க இது? தமிழ் சினிமால இருக்கிற 75% படத்துல சிங்கம்னு டயலாக் யூஸ் பண்றாங்க, டைட்டில் வருது, வசனம் யூஸ் பண்றாங்க, பாட்டுல வருது. நாங்க பயன்படுத்தின வெறியத்துக்கு என்னங்க இருக்கு? அப்புறம் நாங்க எடுத்து சொல்லும் போது அதை அனுமதிச்சாங்க. அதை விட ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் என்னன்னா, அதுல வந்து நம்ம அம்பேத்கர் படம் வச்சிருந்தோம், அதை அனுமதிச்சிட்டாங்க. காரல் மார்க்ஸ் படம் வச்சிருந்தோம், அதை அனுமதிச்சிட்டாங்க. பெரியார் படம் வச்சிருந்தோம், அதை அனுமதிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு படம் வச்சிருந்தோம், இந்த படத்தை நீங்க வைக்க கூடாது அப்படின்னு. யாருங்க என்னங்க அப்படின்னு கேட்டோம். அப்ப அவங்க சொன்னாங்க, தியாகி அஞ்சலை அம்மாளோட படம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், தியாகி அஞ்சலை அம்மாளோட வரலாறு ஒண்ணு இருக்குங்க. சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே 2 முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்த வீர பெண்மணி அவங்க. பாரதியாரோட முதல் நினைவு நாளை 100 கைதிகளுக்கு சாப்பாடு ஆக்கி எடுத்துட்டு போய் கடலூர் சிறையில அந்த கைதிகளுக்கு பந்தி வச்சு கொண்டாடின ஒரு வீர மங்கை அவங்க வந்து தமிழகத்தின் ஜான்சி ராணி. அவங்களுடைய வந்து அவங்க படத்தை யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, ஒண்ணு அதை பற்றிய வரலாறு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், அல்லது இந்த வரலாறு சாமானிய மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கலாம். சோ இது மாதிரி தமிழ் சினிமாவில யாரு எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு இங்க ஒரு பெரிய கார்பரேட் இருக்கு. இதான் உண்மை. இந்த உரிமையில நம்ம வந்து ஒடுக்கப்பட்டிருக்கிறோம். இதை நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்துல நாங்க பேச வேண்டிய விஷயம். அதை தாண்டி மனித சமூகங்கள் உருவாகும் போது ஒவ்வொரு தொழிலை அடிப்படையா கொண்டுதான் கூட்டமா பிரிச்சாங்க. அந்த கூட்டத்துக்கு சமூகம்ங்கிற ஒரு பேரு அந்த அனுமதிச்சாங்க. அதுக்கப்புறம் நான் எடுத்து சொல்லும் போது அஞ்சலி அம்மாவோட படங்கள் வந்து அனுமதிச்சாங்க. இப்ப இந்த மனித சமூகங்கள் வெவ்வேறு கூட்டங்களா இருக்கும்போது அதை என்ன பண்றாங்கன்னா, செய்யும் தொழில் அடிப்படையில பிரிக்கப்பட்டது. ஆனா மனிதனோட குறுக்கு புத்தி என்னவா மாறுதுன்னா, அது ஒரு பட்டியலா மாறுது. 1, 2, 3 ஒரு பட்டியலா மாறும்போது மேல இருக்கிறவங்களாம் உயர் சமூகத்தை சேர்ந்தவர்கள், கீழே இருக்கிறவங்களாம் தாழ்ந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள். மனுஷன் அவனுக்குள்ள இருக்கிற குறுக்கு புத்தி அப்படி வேலை செய்யுது. சரி, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகத்தில் ஏற்பட்ட ஒரு அழுக்கு, ஒரு பிழை. இப்ப இந்த அட்டவணை பட்டியலோட பிழையை நம்ம எப்படி மாத்தணும் அப்படின்னா, அதற்கு கல்வி அறிவு தான் சிறந்த வழி, முதல் வழி. 2வது வழி பொருளாதார மேம்பாடு, இது 2வது. 3வது வழி வந்து புரிதலை ஏற்படுத்துவதல். வா சண்டைக்கு, நீ அடிக்கலாம், நீ 200 வருஷம் அடி வாங்கினா நான் திரும்ப அடிக்கிறேன், இது இல்ல. புரிதலை ஏற்படுத்துவது. ஒருத்தனுக்கு அறிவில்லை, மிருகமா இருக்கானா, அவனை புரிய வச்சா மட்டும்தான் அவன் மாறுவனை தவிர, அவனை அடிச்சு புரிய வைக்கிறது வன்முறையை சேர்க்கும், தலைமுறையா வன்மையை சேர்க்கும். அதனால நாம இந்த சமூக வேறுபாடை கலைப்பதற்கு நேர்மையான பாதையில போவோம். இந்த காதல் அப்படிங்கிற ஒரு சப்ப காரணத்தை வச்சுட்டு நீங்க எல்லாத்தையும் ஒழிக்கலாம்னு நினைச்சீங்கன்னா, அது தலைமுறையாக வன்முறையை சேர்த்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு படத்தை தான் நம்ம சொல்லியிருக்கோம். தமிழ் சினிமாவில் நீண்ட நாளுக்கு பிறகு வட மாவட்டத்தில் வாழ்கின்ற மனிதர்களுடைய கலாச்சாரங்களை, வாழ்வியலை, அரசியலை உள்ளபடியாக பேசுகிறோம். இதான் இதுல என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம். நம்ம படத்துல கூட நம்ம ஒரு வசனம் வச்சிருப்போம், மரணத்துக்கு பயப்படுறதா மரணம்னு வாழ்றோம் நாங்க அப்படின்னு போது என்ன, உயிரில ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து காடு வெட்டியார அவரை தான் நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு ஹீரோவா நினைக்கிறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் நிறைய பேர்த்த போய் கதை சொல்லுவேன், டெக்னீஷியனு, ஆர்டிஸ்ட் நிறைய பேர்த்த கதை சொல்லும் போது, கதை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கேரக்டர் ரொம்ப பிடிக்கும், படத்துக்கு என்னங்க டைட்டில்னு சொல்லுவாங்க. காடு வெட்டி அப்படின்னும் போது ஒரு 2 நாள்ல நான் டிஸ்கஸ் முடிச்சு சொல்லட்டுமா அப்படின்னுவாங்க. 3 நாள் ஃபோன் அடிச்சோம்னா, இல்லைங்க எனக்கு கொஞ்சம் வேற படங்கள்லாம் இருக்கு, அது நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாமா. என்னன்னா அந்த டைட்டில் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த வகையில நம்ம படத்தோட ஹீரோ சுரேஷ் அண்ணன் அவரை சந்திக்கும் போது, சொல்லியா என்னையா படம் பேர் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா, நான் காடு வெட்டின்னு வச்சிருக்கேன். என்ன சொல்றேன், காடு வெட்டி அப்படின்னா, கதை என்ன கதையை முடிய அந்த டைட்டில் போதும் போ, எப்ப ஷூட்டிங் சொல்ல வரேன். இல்லைன்னா இந்த ஹீரோக்களுக்கு சம்பளம் முடியாது, ஷூட்டிங் டேட்டா சொல்லியா, நீ யாரு, எவ்வளவு பெரிய வீரன் அவர் எனக்கு பிடிச்ச தலைவன், என்னுடைய ரோல் மாடலு. அந்த படத்துல நான் நடிக்காம வேற யார் நடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு படம் ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் எனக்கு உடனடியா வந்து நிக்கிற ஒரு ஹீரோ. தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு ஹீரோக்கள் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த வகையில் ஆர் கே சுரேஷ் அண்ணனுக்கு 1,00,000 நன்றிகள். படம் எடுத்துட்டோம்.
உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம். நீங்க எத்தனையோ லட்சக்கணக்கான லட்சியவாதிகளை உருவாக்கியிருப்பீங்க. அந்த வகையில என்னையும் ஒரு கடைப்பிள்ளையாக நினைத்து என்னையும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இறைவனிடம் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.